ஸோ பார்க்குறதுக்கு இந்த சுண்டக்காய் சின்னதாக இருந்தாலும் பட் அதில் வந்து சோர்சஸ் ஆஃப் அயன் வந்து ரொம்ப ரிச் அதிகமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு நிறைய ரிசர்ச் வந்து சொல்கிறாங்க. முருங்கைக்கீரை, வெந்தயக்கீரை, பாலக்கீரை மாதிரி இந்த சுண்டக்காவிலையுமே நிறைய அயன் கண்டென்ட் இருக்குது. ஸோ வந்து வீக்லி ட்வைஸ் ஆச்சு நம்மளுடைய ஃபுட்டில் வந்து அதை ஆட் பண்ணால் ரொம்ப நல்லது. ஒரு ஸ்பூன் ஆஃப் கீயில் வந்து ஒரு ஸ்பூன் இந்த சுண்டக்காய் போட்டு ரோஸ்ட் பண்ணி சாப்பிட்டாலே நல்லாயிருக்கும். இன்றைக்கி லஞ்சு ஃபுல்லாகவே நான் தான் ரொம்ப நாள் கழித்து பண்ணியிருக்கேன். எப்பயுமே இப்போ அம்மா வந்ததுலேருந்து 1 வீக் அம்மா தான் குக் பண்ணியிருந்தாங்க. நான் இன்றைக்கி நிறைய பூண்டு, சின்ன வெங்காயம்லாம் போட்டு வெந்தயக்கீரை பருப்பு போட்டு கடைஞ்சிருக்கேன். அது கூட பார்த்தீங்கன்னா ஸ்நாக்ஸ்க்கு வந்து நாட்டு கொய்யாப்பழம் கொடுத்துருந்தோம். குடிக்கிறதுக்கு லெமன் ஜூஸ் கொடுத்துருந்தேன், ஒயிட் ரைஸ், அதுக்கப்புறம் சவ் வந்து அதை வந்து பொரியலாக பண்ணியிருந்தேன். ஸோ அமிதேஷ்க்குமே வந்து கொய்யாக்காவை குட்டி குட்டியாக க்யூப்ஸாக கட் பண்ணி ஒரு 6 வச்சு கொடுத்தா காலிஃப்ளவர் சில்லி மாதிரி சாப்பிட்ருவான். ஸோ இன்றைக்கி ஹஸ்பண்ட்க்குமே வந்து சுண்டக்காவையும் ரைஸ் கூட சேர்த்து கொடுத்துருந்தேன். இந்த வெந்தயக்கீரையை வந்து சாதத்தில் மிக்ஸ் பண்ணி அதில் சுண்டக்காய் வச்சு சாப்பிட்டு பாருங்கள். உண்மையுமே டேஸ்ட் சூப்பராக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணுங்கள்.